சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மீனாவ தான் விஜய் வந்து குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உன்னை அப்பவே நாங்க வீட்டை விட்டு வெளியே போக சொன்னோம். ஆனா நீ எங்க எங்களுடைய பேச்சை கேட்டு அந்த வீட்டில் குத்துக்கல்ல மாதிரி இருந்து இன்னைக்கு பார்த்தியா என் புருஷனை நீ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துவாலையும் எதுவும் பேசவும் முடியல. ஆமா அமைதியை தான் இருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரவியெல்லாம் இருந்துக்கிட்டு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்தா அதுக்கு மீனா என்ன பண்ணுவா, மீனாவை எதுக்காக இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவ தாண்டா, இவளால தான் உங்கள் அப்பா இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் இவ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலில் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரதேசனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் மாமாவுக்கு என்னால் தான் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால் பிரச்சனைனா இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போகிறதா இல்லை. எங்கள் மாமாவை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு அங்கே பிரதர்ஷனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து இருந்துட்டு மீனா எங்கே காணோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. மீனா அந்த இடத்துல இல்லவே இல்லை. பாருங்கம்மா, நீங்கள் பேசின பேச்சால் இப்போ மீனா அந்த இடத்துல இல்லை, போய் தொலைஞ்சு போகட்டும், என் புருஷன் எனக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி விஜயை வந்து சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு மீனாவை தேடிட்டு போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.